மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சூரியன் உதிக்கின்ற நேரத்துல மேசம் ராசிக்காரங்களோட மனசுக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசமான உணர்வு உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல தோன்றும். என்னமோ நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு குரல் உங்களுடைய உள்ளுக்குள் கேட்கும். ஆனா அது என்ன நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க காலையில படுக்கை அறையில இருந்து எழுந்திருக்கும் பொழுது ஏதோ ஒரு நல்லது நமக்கு இந்த ஒரு நாள்ல ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும் என்று உங்களுடைய மனதிற்குள் தோன்றும். ஆனா அதே ஒரு சமயத்துல கடந்த சில நாட்களா உங்களுடைய மனசை சுமையா வைத்திருந்த சில கவலைகள், திடீர்னு முடிவெடுக்க முடியாத சில குழப்பங்கள், யாரையோ நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற சில தயக்கங்கள், ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அடிபட்டிருப்பீங்க. முக்கியமா மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்கள நம்பி நீங்க நிறைய பணத்தையும் நிறைய சொத்துக்களையும் இழந்திருப்பீங்க. அதனால இந்த ஒரு நேரத்துல மற்றவங்க கூறுவதை நம்ம கேட்கலாமா வேண்டாமா, இல்லைன்னு நம்மளுடைய முடிவுகளையே நம்ம எடுத்துக்கொள்ளலாமா, அது நமக்கு வெற்றியை தேடி கொடுக்குமா அப்படிங்கிற சில எண்ணங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல தோன்றும். இவையெல்லாம் இன்று உடைய கிரக நிலையங்களை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு மேசம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு சூரியன் மகரம் ராசியிலும், சந்திரன் காலை வரை கன்னியிலும், பிறகு துலாமிலும், செவ்வாய் மேசம் ராசிக்காரரின் லக்னாதிபதி வலுவான நிலையில் அமர்ந்திருக்கிறார். சனியை பொறுத்தளவுக்கு பொறுமையை சோதிக்கக்கூடிய இடத்திலும், குரு மறைமுகமாக உதவி செய்கின்ற நிலையிலும், ராகு கேது கர்ம பாடங்களை நினைவூட்டும் அமைப்பிலும் இருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உடனடியாக வெற்றியானது கிடைக்காது. ஆனா நிலையான உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். நிலையான உயர்வுல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த உயர்வுல இருந்து நீங்க கீழே வர மாட்டீங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் இருக்குமே தவிர ஒருபோதும் தோல்வியானது உங்களுக்கு இருக்காது. இந்த ஒரு நாள்ல உங்களுடைய மனநிலையை பொறுத்த அளவுக்கு மேசம் ராசி அன்பர்களுக்கு வெளியில நீங்க அமைதியா இருப்பீங்க. உள்ளுக்குள்ள தீ மாதிரி சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுவும் உங்களுக்கு கெடுதல்கள் செஞ்சாங்க அல்லவா, அவங்கள நினைத்து ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லி உங்களை ஏமாத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல அவங்கள நேர்ல பார்த்தாலும் நீங்க அமைதியா இருப்பீங்க. உங்களுடைய கோபத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்க வைத்துக் கொள்ளுவீங்க. யாரிடமும் போயிட்டு அவங்கள குறை சொல்ல மாட்டீங்க. அவன் பண்றதை பண்ணிட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் நம்ம யாருன்னு அவனுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனதிற்குள் நிச்சயமா தோன்றும். இன்னும் எவ்வளவு பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிற மனசு உங்களுக்குள்ள கேள்வி கொட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா நீங்க பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். அதே போல இந்த ஒரு நாள்ல தான் உங்களை பார்த்து கிரகங்கள் சிரிக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். ஒரு காலத்துல உங்களுடைய திறமையை யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. உங்களுடைய வேலை விஷயத்திலையும் தொழில் விஷயத்திலையும் உங்களுடைய திறமைகளை யாருமே முன்னோர் காலங்கள்ல கவனிச்சிருக்க மாட்டாங்க. உங்களை ஒரு ஆணா கூட அவங்க மதிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க செய்கின்ற வேலையை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. ஏதாவது கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு உயர்வுக்கு வந்திருப்பீங்க. நீங்களே நினைத்தாலும் இந்த உயர்வில இருந்து உங்களால கீழே இறங்க முடியாது. அவ்வளவு பணமும் அவ்வளவு சொத்துக்களும் உங்களுக்கு கொட்டி கிடக்கும். இல்லை அப்படின்னா நீங்க ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ நீங்க தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அதன் மூலம் அது உங்களுடைய சொந்த தொழிலாக இருந்தது அப்படின்னா நிச்சயமா ஒரு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால சாதிக்க முடியும். நீங்க உழைத்தாலும் பலன் வேற யாருக்கோ போன மாதிரி உங்களுக்குள்ள தோணிக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். வேலையில மேலதிகாரியிடம் இருந்து ஒரு முக்கியமான வார்த்தை உங்களுக்கு தேடி வரலாம். உன்னை நம்பலாமா, உன்னை நம்பலான்னு சொல்லாததாலும் அவர்களது நடத்தையும் இந்த ஒரு நேரத்துல மாறும். அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும். இதனால உன்னை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க மாட்டாங்க. உங்க கூட வேலை பார்க்குற நபர்களிடம் கேட்டு அது உங்க காது மூலியமா வரும். எனவே அதை நினைத்து நீங்க இந்த ஒரு நேரத்துல கோவப்படக்கூடாது, பொறுமையுடன் இருக்கணும். எதிர்பாராத பொறுப்புகளும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் சுமை போல வரும். எனவே அதனை நீங்க பொருட்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டு அதனை நீங்க பாருங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகள் நிச்சயமா நடக்கும். தொழிலை பொறுத்தளவுக்கு பழைய கான்டாக்ட் ஒன்று உங்களை தேடி திரும்ப வரும். நீண்ட நாட்கள் நினைத்த சில நபரோட கான்டாக்ட் ஆனது உங்களை தேடி வரும். இதனால் உங்களுடைய தொழில அது பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறுத்தப்பட்ட பேச்சு மீண்டும் உங்களுக்கு ஆரம்பமாகும். சிறிய அளவுக்கு லாபம், ஆனா எதிர்காலத்துக்கு பெரிய வழியை தேடி கொடுக்க ஒரு லாபமா இருக்கும். இன்று நீங்க எடுக்கக்கூடிய 2 அல்லது 3 மாதத்துக்குள் எடுக்கிற முடிவு 2 இல்லைன்னா 3 மாதத்துக்கு அதனுடைய தாக்கமானது கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது இன்னும் 2-3 மாதங்கள் நின்று பேசும். அந்த அளவுக்கு அந்த முடிவுகளை நீங்க யோசித்து எடுப்பீங்க. உங்களுடைய பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் இன்று உங்களுடைய கையில வரலாம். ஆனா உடனே போயிடும். பழைய கடன் எல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும். செலவு கட்டுப்படுத்தினா நீங்க பிப்ரவரி மாசத்துல ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. யாருக்கும் நீங்க கடன் கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. கடன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா மேசம் ராசிக்காரங்களுக்கு வாங்கவே முடியாது. அது நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், யாருக்கு வேண்டுமானாலும் நீங்க கடன் அப்படிங்கிறத மட்டும் கொடுக்காதீங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பணம் உங்களை தேடி திரும்ப வரவே வராது.
இன்று குடும்பத்துல ஒரு சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். நீ எப்பவும் இப்படித்தான் அப்படின்னு யாரோ உங்களை சொல்லுவாங்க. அது உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா இந்த ஒரு வார்த்தையை இந்த ஒரு நாள்ல உங்கள் மீது பயன்படுத்துவாங்க. ஆனா இரவுக்குள் அதே நபர் உங்க பக்கம் வந்து திரும்புவாங்க. உங்களுடைய தவறுகள் என்ன அப்படிங்கிறத பொறுமையா பேசி உங்களுக்கு புரிய வைப்பாங்க. இதனால் அவர்களின் மீது உங்களுக்கு மதிப்பு இந்த ஒரு நாள்ல கூடும். அதே நேரத்துல மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய காதல்ல விழுந்தவங்களுக்கு பேசாம இருந்தா உங்களுடைய பிரச்சனைகள் இந்த ஒரு நாள்ல தீரும். மனசு திறந்து நீங்க பேசினா அதற்கான ஒரு தீர்வானது இருக்கும். ஆனா நீங்க பேசுகின்ற பேச்சு சண்டைகள் தான் போய் முடியும். எனவே முடிந்த அளவுக்கு ஒரு வார்த்தை பேசினாலும் அது மிகவும் அன்புடன் பேசி பழகுங்க. இந்த ஒரு நாள்ல நீங்க சண்டை போடுவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நாள் அகங்காரம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள கிடையாது, இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அது பெரிய ஒரு பிரச்சனையா உங்களுக்கு மாறிடும். இந்த ஒரு நாள்ல அமைதி தான் உங்களுடைய ஆயுதமா செயல்படும். எனவே இந்த ஒரு நாள்ல அமைதியை மட்டும் நீங்க தேடி போங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மேஷம் ராசிக்காரங்க இந்த ஒரு நாள்ல கூற வேண்டிய மந்திரம் இது. செவ்வாய் பகவானுடைய அருள் கிடைப்பதற்காக நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். கிரீம் 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 நம சிவாய அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு நாள்ல நீங்க கூறுங்க. இது செவ்வாய் பகவானின் அருளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 11 இருந்து 21 முறைகள் வரை கூறலாம். காலையில் சூரியன் உதித்ததுக்கு அப்புறமும் சிவபெருமான் அல்லது முருகனை மனதார நினைத்து கொண்டும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறலாம். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தும். கோபம் எவ்வளவு வந்தாலும் அந்த இடங்கள்ல உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூற போறீங்க. எதிரிகளோட தடைகள் நீங்கும். முடங்கிய காரியங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இந்த ஒரு மந்திரமானது மாறும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இரவோ பகலோ மதியமோ மாலையோ எல்லா ஒரு நேரத்திலும் நிச்சயமாக இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு நாள் முடிவதற்குள் எப்படியாவது 11 முறைகள் கூறிவிடுங்கள். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கான நல்ல நேரம் அப்படின்னா காலையில 6:15 இருந்து காலை 7:30 மணி வரை, மாலை நேரத்துல 4:45 இருந்து 6 மணி வரை. இந்த ஒரு நேரத்துல முக்கியமான அழைப்பு உங்களை தேடி வரும். மனசுக்குள்ள ஒரு வேண்டுதலை வைத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய அளவுல நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நல்ல முடிவுகளும் உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் வரலாம். இன்று நீங்க செய்ய வேண்டிய ஒரு சிறிய பரிகாரம் என்ன அப்படின்னா, வீட்டுல ஒரே ஒரு அகல் தீபத்தை ஏத்துங்க. அது நெய் அல்லது நல்லெண்ணெயால் ஏற்றி வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி ஏற்றி பாருங்க. நிச்சயமா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வருகின்ற தடைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசி அன்பர்களுக்கு ஒரு முடிவின் முடிவு அல்ல, ஒரு புதிய ஆரம்பத்தின் அடையாளமாக இருக்கும். இன்று அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா நாளை உங்களுக்கான நேரமாக இருக்கும். நாளை அனைவரிடமும் உங்களால பேச முடியும். எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நீங்க அமைதியுடன் இருந்து செயல்படுங்க. நிச்சயமா மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது மிகவும் பயனுள்ளதாக மாறும். இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். எனவே மேஷம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்வது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் உங்களுடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.